இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் என்டர் பண்ணும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்கா டேட்டா பார்ஸ் வர வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பை டிஃபால்ட்டாவே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி டேட்டா பார்ஸ் வர வைக்கிறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்க டேட்டா பார்ஸ் போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டாலே சிம்பிளா முடிஞ்சிரும். பட் இதுல ஒரே ஒன்னு என்னன்னா அந்த ஒரே செல்லிலே நம்பர்ஸும் ஷோ ஆகும், டேட்டா பார்ஸும் ஷோ ஆகும். எனக்கு இங்க நம்பர்ஸ் என்டர் பண்ணும்போது இங்க எனக்கு வந்து பக்கத்து காலம்ல எனக்கு வந்து டேட்டா பார்ஸ் ஷோ ஆகணுங்கிறத நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ ரெஃபர்ஸ் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு நியூ ரூல் கொடுத்துட்டு 2-3 கண்டிஷன்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனலா இந்த டேட்டா பார் எடுத்துட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ரூல்ஸ் என்டர் பண்றது பதில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிளா ஈக்குவல் போட்டு இந்த செல்ல ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இங்க நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா டிராக் பண்ணி விட்டோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வேல்யூ சென்டர் பண்ணாலும் இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். சோ நம்ம சிம்பிளா இதை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டேட்டா பார்ஸ்ங்கறத செலக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செல் அந்த பர்టిక్యులர் டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸ் போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இங்க ஷோ பார் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு நம்பர் வந்து ஹைட் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு பார்ஸ் மட்டும் ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நீங்க இங்க ஆட்டோமேட்டிக்கா என்டர் பண்ணீங்கனாலே மாறிடும். இதை நீங்க வேணும்னா இப்படி கீழே டிராக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இப்படி என்டர் பண்ணும்போது டேட்டா பார்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும்.